பண்ணுறேன். அப்புறம் வந்து இது பேர் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் பிளான்ட் சிஸ்டம். இப்போ வந்து இதில் மாய்ஸ்டர் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து அதுக்கு வந்து ட்ராப் ஆகி அந்த மாய்ஸ்டர் லெவல் 400க்கு கீழே வர வரைக்கும் இது வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த மோட்டார் ஓடி மாய்ஸ்டர் லெவலுக்கு கீழே வந்தோடனே ஆஃப் ஆகிடும். 400 மாய்ஸ்டர் லெவல்னால் எப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாய்ஸ்டர் லெவல் இருக்கும். பயிருக்கு தனியாக, அப்புறம் வந்து இந்த மாதிரி சாதாரண மணி பிளான்ட்டுக்கெலாம் தனியாக ஒவ்வொரு மாய்ஸ்டர் லெவல் இருக்கும். இதோட மாய்ஸ்டர் லெவல் எவ்வளோன்னா 550 மாய்ஸ்டர் லெவல். அது வந்து நான் வீட்லேயே செட் பண்ணிவிடுவேன். அதுக்கு வந்து நம்ம கோடிங் பண்ணணும். Arduino UNO வந்து C++ லாங்குவேஜ் தான். அதில் வந்து நம்ம வந்து மாய்ஸ்டர் லெவல் இது பேர் வந்து சாயில் மாய்ஸ்டர் சென்சார். இந்த சாயில் மாய்ஸ்டர் சென்சாருக்கு வந்து இதில் ஒரு கோடிங் பண்ணணும். இது வந்து என்ன கோடிங்னா, இதில் வந்து ஒரு A0 பின் எடுத்திருக்கேன். A0 பின்னா வந்து அனலாக் வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக தான் வரும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக வரதை இது வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு எவ்வளோ மாய்ஸ்டர் லெவல் இருக்குங்கிறத வந்து நமக்கு காட்டுறது எப்படின்னா, அது காட்டுறது மூலியமா அதுலேருந்து இந்த ரிலே மாடியூலுக்கு நான் கொடுத்து இந்த மோட்டாரை ஓட வைக்கிறேன். இந்த மோட்டாரை நம்ம வந்து இந்த ரிலே மாடியூலில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி இந்த மோட்டார் எப்போ வருதோ, நம்ம இதுக்கு வந்து வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து ஊருக்கு போயிட்டாலோ எங்கேயாச்சும் போயிட்டாலோ இது அப்படியே நம்ம வந்து ஒரு டேங்க்கு ஃபுல்லாக தண்ணியை வச்சுட்டு நம்ம போயிட்டா 1 மாதம் கழிச்சு வந்தாலும் அந்த மணி பிளான்ட் வந்து அழகாக வளர்ந்து ஃபுல்லாக நிற்கும். அப்புறம்